வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்னைக்கு செட்டிநாட்டு ஸ்பெஷல் பாசி பருப்பு மாவுருண்டை செஞ்சு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையானது 1 கப்பு பாசி பருப்பு, 3/4 கப்பு சுகர், கொஞ்சம் பச்சரிசி, நெய், ஏலக்காய், அவ்வளோதாங்க. ஒரு கடாயை நல்லா காய வச்சு 1 கப்பு பாசி பருப்பை நல்லா பொன்னிறமாக கை விடாமல் கிண்டணுங்க. அதுவும் மிதமான சூட்டில் தான் கிண்டணும். தொடர்ந்து கிண்டிக்கிட்டு இருக்கணும். அது பொன்னிறமாக மாறும். இப்போ எல்லோ கலராக இருக்கிறது பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். இது பச்சரிசி 1 கைப்பிடி போட்டால் போதுமானது. இது கொரன்னு இருந்துச்சுன்னா அந்த நாக்கில் ஒட்டாமல் மாவுருண்டை இருக்குங்கிறதுக்காக கொஞ்சம் பச்சரிசி, இதையும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் பொன்னிறமாக. இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ஆற விட்டுருங்க. இது சூடோடு நம்ம போட்டு மிக்சியில் அரைக்கக்கூடாது. ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பவுட்ரு போல் அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இதை சலிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே நேரடியாகவே நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப்பு பாசி பருப்புக்கு நான் எப்பயுமே 3/4 கப்பு சுகர் சேர்த்துக்குவேன். வெள்ளை சக்கரை போடாமல் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன், அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறக்காக. இதையோட ஏலக்காயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இதை ரெண்டையும் ஒன்றோட ஒன்று எல்லாம் உறவு சேர்கிற மாதிரி ஃபுல்லாக கலந்து எடுத்துக்கணும். இதை கை போடாமல் நம்ம கரண்டியாலேயே கலந்தோம்னா நல்லதுங்க. இப்படியே கலந்து எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு நெய்யை எடுத்துக்கணும். நெய்யை எடுத்து நல்லா சூடு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இதை சூடு பண்ணாமல் நம்ம ஊற்றக்கூடாது, அப்போ தான் இது பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு மிதமான சூடு இருந்தால் போதுமானது. ரொம்ப கொதிக்க விட்டுறாமல் நெய்யை தனியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி அந்த மாவோட ஊற்றிக்கணும். கையை விட்டு நல்லா கிண்டி அதை ஒரு கொலக்கட்டை பதத்துக்கு நம்ம கிண்டி எடுத்துக்கிட்டோம்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா மாவோடையும் நெய்யை ஊற்றிடாமல் கொஞ்சம் மாவை கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சோம்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நெய்யை ஊற்றி நல்லா கெட்டியாக அமர்த்தி நாம் எடுத்துக்கணும். எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சிட்டோம்னா இது ஒரு 15 நாளைக்கு கூட கெடாமல் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இது செட்டிநாட்டோட ஸ்பெஷலுங்க. இது ஒரு பாரம்பரிய இனிப்பு வகையை சேர்ந்தது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.